அஸ்ஸலாமுஅலைக்கும் டியர்ஸ். சண்டே அதுமா நான்வெஜ்லலாம் செம்ம டென்ஷன் ஆகிடும். அந்த டென்ஷனை கூல் பண்ணுறதுக்கு தான் இந்த சோயா பிரியாணி. அதை ப்ரெஷர் குக்கரில் எப்படி பண்ணுறது தான் பார்க்க போகிறோம். ஹே பேச்சுலர்ஸ், நீங்கள் சேவ் பண்ணிக்கோங்க, உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ் ஆகும். ஃபர்ஸ்ட்டு சோயா சங்க்ஸு சுட தண்ணியில் ஒரு 10 நிமிஷம் போட்டு நல்லா புழிஞ்சு எடுத்து வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ப்ரெஷர் குக்கரில் 3 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். ஜீரகம், லவங்கப்பூ, பட்டை இது வந்து சின்னதாக சேர்த்தா போதும். இது நம்ம அதிகமாக சேர்த்தோன்னா இதில் நிறையா ஸ்மெல் வரும், அதெல்லாம் நம்ம சின்னதாக சேர்த்துக்கலாம். 2 ஆனியன் நான் வந்து இந்த மாதிரி ஸ்லைஸாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். ஆனியன் நல்லா இந்த மாதிரி கோல்டன் ப்ரௌன் ஆனதுக்கப்புறமா கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ஒரு டொமேட்டோ நல்லா இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணிவிட்டு ஆட் பண்ணிக்கிறேன். அதுவும் நல்லா வதங்கி வரணும். ரெண்டுமே நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறமா ஒரு டேபிள் ஸ்பூன் தயிர் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம மசாலா ஆட் பண்ணிக்கலாம். சில்லி பவுடர் 1 டேபிள் ஸ்பூன், பெப்பர் 1 டீஸ்பூன், கரம் மசாலா 2 டேபிள் ஸ்பூன், பிரியாணி மசாலா 1 டேபிள் ஸ்பூன், கொரியண்டர் பவுடர் 1 டீஸ்பூன், பிஞ்ச் ஆஃப் தி டர்மரிக் பவுடர், தேவையான அளவுக்கு சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். க்ரீன் சில்லி 2 ஆட் பண்ணிக்கலாம். லைட்டாக வாட்டர் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த மசாலா ஸ்மெல்லாம் போகட்டும். இப்போ சோயாவை ஆட் பண்ணிவிட்டு இதில் ஒரு 5 மினிட்ஸ் நல்லா இதிலே வந்து குக் ஆகட்டும். இப்போ ரைஸ் ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து பிரியாணி ரைஸ் தான் எடுத்திருக்கேன். நான் 1 கிளாஸ் ரைஸ் எடுத்திருக்கேன். அதுக்கு 2 கிளாஸ் வாட்டர் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ க்ளோஸ் பண்ணி விட்டுட்டு 2 விசில் விட்டு ப்ரெஷர் ஃபுல்லாக போனதுக்கு அப்புறமா ஓப்பன் பண்ணிங்கன்னா ஒரு சூப்பரான சோயா பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. ரொம்பவே குயிக்காக முடிஞ்சது, ரொம்பவே டேஸ்ட்டாகவும் இருந்துச்சு. எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. நீங்களும் மறக்காம ட்ரை பண்ணிட்டு எப்படி இருக்கு சொல்லிட்டு கமெண்ட்ல சொல்லுங்க. ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. என்னோட வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.